ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரங்காடு விதைக்கிறதுக்காக வந்திருக்கோங்க. இது மழை காலம் இல்லையா? இப்போ விதைச்சி விட்டோம்னா நமக்கு வந்து 3 மாதத்துக்கு ஆடுகுட்டி மேய்க்கிறதுக்கு நமக்கு வந்து சௌரியமாக போயிருங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து குரங்காட்டுக்கு வந்திருக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கொள்ளும் சோளம் தாங்க விதைக்க போகிறோம். பாருங்கள், சோளம் வெள்ளைச்சோளம். இது கிலோ 44 ரூபாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எவ்வளோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கொள்ளுங்க. கொள்ளு வந்து இங்கே வந்து 46 ரூபாய்க்கு வாங்கினுங்க மழை பெய்யாதுக்கு முன்னாடி. இப்போ எல்லாம் ரேட்டு கூட்டிட்டாங்க. இது வந்து 4 ஏக்கர் இருக்குதுங்க. இது பூரா விதைச்சிட்டோம்னா எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஆடு தடுத்து வச்சோம்னாக்கா அங்கிட்டு வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து ஆடு இதுலேயே மேய்ஞ்சிக்குங்க. அதுக்காக தாங்க இது ஃபுல்லாக விதைக்க போகிறோம். நான் விதைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் ஒரு ஆள் தாங்க விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதனால ஸ்டாண்டு வச்சு தாங்க விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். கொள்ளுஞ்சோளம் அள்ளி கொடுக்கறது கூட ஆள் இல்லைங்க. நானே தான் அள்ளி கொண்டுக்கிட்டு போய் நானே தாங்க 4 ஏக்கர் காட்டையை விதைச்சேங்க. சோளம் 50 கிலோ வந்து 2200ங்க. கொள்ளு 50 கிலோ 2300ங்க. ரெண்டு சேர்ந்து 4500 ஆயிடுச்சுங்க. உழவு காசுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்துருச்சுங்க. மொத்தம் 6500 இந்த குரங்காட்டுக்கு செலவு பண்ணி விதைச்சிருக்குதுங்க. மழை நல்லா பெஞ்சதுன்னா கொள்ளுக்காயெல்லாம் நல்லா வச்சுக்குங்க. கொள்ளுக்காய் இருந்துச்சுனாக்கா ஆடு குட்டிக்கெல்லாம் நல்லா தெளிஞ்சுக்குங்க. விதைச்சி முடிச்சிட்டேங்க. இப்போ தம்பி தான் வந்து உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே இது வந்து 4 ஏக்கர் காடுங்க. இதை வந்து 4ஆக பிரிச்சுருக்குறாங்க. இதில் வந்து வரப்புலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இடுப்பு வளர்த்திக்கு மேலே தாங்க இருக்கும். ஹாய்ங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டு இப்போ தாங்க வந்தேன். நான் வரத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரவங்க 4 காடு விதைச்சி முடித்து எங்கள் கொழுந்தனார் உழவும் 2 காடு ஓட்டி முடிச்சுட்டாங்க. நான் இப்போ தாங்க தோட்டத்துக்கே வந்தேன். வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஓகேங்க, இப்போ வந்து 2 காடு உழவு ஓட்டி முடிச்சுட்டாங்க. மீதி 2 காடு இருக்குதுங்க. அதையும் கொஞ்சம் நேரத்தில் ஓட்டி முடிச்சுடுவாங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமி தாங்க. இங்கே வந்து ஆற்று பாசன நீர் வசதி எதுவுமே கிடையாதுங்க. கிணத்து தண்ணியை தான் நாங்கள் விவசாயத்திற்கு இவ்வளோ நாளாக பயன்படுத்திக்கிட்டு வந்தோங்க. இப்போ கொஞ்சம் மழை காலமாக இருக்கிறதுனால இந்த விதைகள் வந்து முளைச்சி வரத்துக்கு நமக்கு மழை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க இந்த டைம் நம்ம வந்து கொள்ளும் சோளமும் இந்த 4 காட்டிலையும் விதைச்சிருக்கோம். இது வந்து நம்ம குத்தகை காட்டில் இருக்கிற காடு தாங்க. போன வருஷமும் இதே மாதிரி தாங்க கொள்ளும் சோளம் விதைச்சி இருந்தோம். ஓரளவுக்கு மழை நல்லா பெஞ்சதுனால சூப்பராக தளைஞ்சு வந்துச்சுங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஆடு வந்து இந்த காட்டில் நல்லா மேய்ஞ்சுதுங்க. அதையே நம்பி தாங்க இந்த வருஷமும் விதைக்கிறோம். மழை எப்படி பெய்யுதுன்ட்டு தெரியலை, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப கனமழையெல்லாம் இல்லைங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.